லட்சணமா பொட்டெல்லாம் வச்சிட்டு இருப்பார். என்னைய பார்த்தா இந்த அபிஷ்டு சாக மாட்டானா அப்படிம்பார். விவாதத்திற்கு வருகிற போது மூளையை கரட்டி வைத்து விட்டு மாட்டு சாணியை உள்ளே வைத்து விட்டு வருவார்கள். உத்தரப்பிரதேச சிக்னலில் பிச்சை எடுத்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் தாம்பரம் சிக்னலில் யார் பிச்சை எடுப்பது? இந்தி மொழி தெரிந்தவன் பானிபூரி விற்கிறான். இந்தி மொழி தெரிந்தவன் எங்களிடத்தில் வேலை பார்க்கிறான். இந்தி மொழி தெரிந்தவர்கள் எங்கள் சிக்னல்களை பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழனுக்கு இந்தி தெரியாது, அவனுக்கு ஆங்கிலம் தெரியும் என்று சொல்லி இருக்கிறான். இப்போது நாம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். இங்க இருக்கிற பல பேருக்கு ஆங்கிலம் தெரியுமா? நாம் ஆங்கிலம் பேசுகிறோமா? நாம் உங்கள் வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு ஆங்கிலத்தில் அம்மா என்று அழைப்பதை விட மம்மி என்று ஆங்கிலத்தில் அழைத்தால் என் பிள்ளை என்னை மம்மின்னு கூப்பிடுது, டாடின்னு கூப்பிடுது. நம்ம சந்தோஷப்படுறோம். ஏன் 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 என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை, அதை சட்டமாக்கியது கருப்பு சிவப்பு உதயசூரியன். ஏன் இதை இப்போது பேசுகிறேன் தெரியுமா? இந்த பாஜக சங்கி கூட்டம் வந்தால் எதிலெல்லாம் இவர்கள் கை வைப்பார்கள், கலைஞரும் அண்ணாவும் எப்படி நம்மை காப்பாற்றினார்கள் என்று சொல்வதற்கு வருகிறேன். இருமொழி கொள்கை. இங்க இருக்கிற நம்முடைய ரோஜாவை அழைத்து அவர் என்ன படித்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேட்டவுடன் வாட் இஸ் யுவர் நேம் என்றால் மை நேம் இஸ் ரோஜா என்கிறார். இன்னும் பேசினால் அதிகமாகவே ஆங்கிலத்தில் பேசுவார். ராஜேஸ்வரின் ஒரு பொண்ணு, ராஜேஸ்வரின் ஒரு பொண்ணு கல்வராயன் மலை, சேலம் கல்வராயன் மலையிலிருந்து அந்த பொண்ணு சேலம்ல தலைவர் போனார். நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போனார். போனப்ப ராஜேஸ்வரிய பார்க்க கூப்பிடுறார். மாமா, அந்த பொண்ணு சொன்னா, ஐயா எனக்கு ஒரு லேப்டாப் வேணும், எனக்கு ஒரு லேப்டாப் வேணும். உடனே ஹெச்பி லேப்டாப். எங்க வீடு குடிசை வீடா இருக்கு, எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு தொல்குடி திட்டத்துல அந்த பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுக்கிறார். அப்படி என்ன சார், ஒரு முதலமைச்சர் ஒரு சாதாரண பெண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த பிள்ளை சொன்னா, எங்க அப்பா படிக்கல, எங்க அம்மா படிக்கல, எங்க தாத்தா படிக்கல, நாங்க எஸ்டி சமூகத்தை சார்ந்தவங்க, பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவங்க, நாங்க மலையில இருக்கிறவங்க, நாங்க கீழே இறங்கி படிக்கணும்னா 90 கிலோமீட்டர் கீழே வரணும், 3 மணி நேரம் கீழே வந்தா தான் படிக்க முடியும். அதனாலேயே எங்க தலைமுறை படிக்காம போச்சு. ஆனா எனக்கு என் ஊர்ல கல்வராயன் மலையில உண்டு உறைவிட பள்ளின்னு ஒரு பள்ளி இருந்துச்சு. அந்த பள்ளியில சோறு சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கி படிச்சேன். என் மலையில ஒரு ஸ்கூலு எனக்கு சோறு போட்டு என்னைய படிக்க வச்சுச்சு. அந்த ஸ்கூல்ல படிச்சுதான் நான் இன்னைக்கு ஐஐடிக்கு போறேன், ஐஐடிக்கு போக போறேன். இது செய்தியா இருக்கலாங்க, இது செய்தியா உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நாம் இன்னைக்கு விழா கொண்டாடுகிறோமே தலைவர் கலைஞர், அவர்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பழங்குடியின பெண்கள் படிப்பதற்கு உண்டு உறைவிட பள்ளியை தொடங்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். சார் பழங்குடியினர் சார், அவங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறது தவிர எதுவும் தெரியாது. ஆனால் அந்த இடத்தில் இருந்த பெண் ராஜேஸ்வரி இன்னைக்கு ஐஐடி போறாங்க, ஐஐடி போறாங்க. எப்படி? அந்த பிள்ளை இங்கிலீஷ்ல படிக்கிறா, இங்கிலீஷ்ல பேசுறா, ஐஐடிக்கு போறான். இன்னைக்கு அமித்ஷா சொல்றார், எங்களுக்கு ஆங்கிலம் தேவையில்லை, ஹிந்தி தேவை. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல பானிபூரி விற்கிறது யார்? சத்தமா 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 எனக்கு கேட்கல. இந்திக்காரர்கள், இந்திக்காரர்கள். இப்போது நம் வீட்டுக்கு விலை அடிக்க வேண்டும். யார் வேலைக்கு வருகிறார்கள்? யாரு? இந்திக்காரர்கள். நாம் ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே நமக்கு எச்சியலை எடுப்பது யார்? சத்தமா இந்திக்காரர்கள். நான் உங்க இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், எங்கேயாவது ஒரு தமிழச்சி கிழிந்த புடவையோடு, அழுக்கு குழந்தையோடு, குழந்தையின் மூக்கிலே சளி வழிய அழுது கொண்டே கக்கத்தில் வைத்துக் கொண்டு உத்தரப்பிரதேச சிக்னலில் பிச்சை எடுத்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் தாம்பரம் சிக்னலில் யார் பிச்சை எடுப்பது? இந்தி மொழி தெரிந்தவன் பானிபூரி விற்கிறான். இந்தி மொழி தெரிந்தவன் எங்களிடத்தில் வேலை பார்க்கிறான். இந்தி மொழி தெரிந்தவர்கள் எங்கள் சிக்னல்களை பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழனுக்கு இந்தி தெரியாது,
அவனுக்கு ஆங்கிலம் தெரியும். ராஜேஸ்வரி ஆங்கிலத்தில் படித்து ஐஐடிக்கு போகிறாள். நான் முதல்வன் திட்டத்தில் எங்கள் வீட்டு பிள்ளைகள் ஆக்ஸ்போர்டுக்கு போகிறார்கள். எங்கள் வீட்டு பிள்ளைகள் ஆக்ஸ்போர்டுக்கு போகிறார்கள். அமித்ஷா சொல்லுகிறார் ஆங்கிலத்தை அழிக்க வேண்டும் என்று. நான் என்னிடத்தில் தொலைக்காட்சி விவாதத்தில் வருவார்கள். சங்கிகளோடு மாரடிப்பது என்பது கொடுமையான விடயம், கொடுமையான விஷயம். எங்க அண்ணா ராஜா சொன்னார்ல, பிரசன்னா புதிதாய் பேசுவார் என்று. நீங்கள் சங்கிகளிடத்தில் பேசுவது ஒன்று, ஒரு எருமை மாட்டை கட்டி முன்னால் இருந்து பேசுவது ஒன்று. எப்படி தெரியுமா? அவர்கள் விவாதத்திற்கு வருகிற போது மூளையை கரட்டி வைத்துவிட்டு மாட்டு சாணியை உள்ளே வைத்துவிட்டு வருவார்கள். அவர்கள் 3 பேர் விவாதத்திற்கு வந்தார்கள். இந்தி மொழி பிரச்சனை வந்த போது நான் கேட்டேன், எனக்கும் மொழி குறித்து காதல் உண்டு. எனக்கு பிரெஞ்சு தெரியும், எனக்கு ஜெர்மனி தெரியும், எனக்கு எல்லா மொழிகளும் தெரியும். நான் பிரெஞ்சு சரளமாக பேசுவேன், ஜெர்மனி பேசுவேன். ஆனால் நான் தமிழ் வழியிலே தான் படித்தவன். மொழி என்பது ஒரு அறிவு. இங்கே இருக்கிறவர்கள் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். It's a practice. Language is a practice. It can come at any time. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஹிந்தி படிக்கணும். சரியா, ஹிந்தி படிச்சா தான் நீ காசு தருவேங்கற. நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்கிறது, நீ காசு தருவேங்கற. சரி தந்து தொலை, நாங்க ஏன் ஹிந்தி படிக்கணும்னு ஒரு உருப்படியான காரணம் சொல்லணும்னு முதல் ஆள் வந்தார். அவர் பேர் கருநாகராஜ். அவர் கேட்டாரு, சார் நீங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல போறீங்க. தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் பானிபூரி விற்கிறார். அந்த பானிபூரி விற்கிறவர்கிட்ட பானிபூரி வாங்கிக்கிட்டு அந்த பானியில ஊத்தி குடிக்கிறதுக்கு பானி இருக்குல்ல, அந்த பானிக்கு பையா एक प्लेट பானிபூரி தேவோ தோடா எக்ஸ்ட்ரா பானி லேக்கியாவான்னு நீ பானி கேட்கறதுக்கு ஹிந்தி கத்துக்கோ அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். 2வது அறிவாளி வந்தார். அவரு பேரு நித்யானந்தம். பெருசா தாடி வச்சிருப்பார். மகா லட்சணமா பொட்டெல்லாம் வச்சிருப்பார். என்னைய பார்த்தா இந்த அபிஷ்டு சாக மாட்டானா அப்படிம்பாரு. இந்த அபிஷ்டு சாக மாட்டானா பாரு. அவருக்கு வயசு 80. நான் கேப்ப நீயே குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்க, நான் ஏன் சாவணும்? அப்ப அவரு கேட்டாரு, பிரசன்னா நீங்க டெல்லி போறீங்களோ இல்லையோ? ஆமா. அங்க போனேன்னா சப்பாத்தி சாப்பிடுவேளோ இல்லையோ? ஆமா. சப்பாத்திக்கு சப்ஜி கேட்கணும்னா எப்படி கேட்ப? எக்ஸ்ட்ரா சப்ஜி லேக்கியா பாய், ஆவோ பாய், தேவோ பாய்னு கேட்கணுமா இல்லையா? உங்க ஊர்ல சப்பாத்தி சாப்பிடணும்னா அங்க போய் சாம்பார் கேட்கறதுக்கு ஹிந்தி படி அப்படின்னாரு. இது என்னடா கொடுமை. 3வதா ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா பேரு அலிஷா. அந்த அம்மா பெரிய இன்டர்நேஷனல் ரைடர், பைக் எல்லாம் பெருசா ஓட்டுவாங்க. அந்த அம்மா கிட்ட கேட்டேன். அந்த அம்மா சொல்லுச்சு, சார் தாம்பரத்துக்கு போறீங்க, தமிழ்நாட்டு பொண்ணுங்களை 2 இந்திக்காரங்க கைய பிடிச்சி இழுக்கிறாங்க, கற்பழிக்க போறாங்க. அப்ப அவங்க கைய உதறி விட்டுட்டு அவங்களுக்கு புரியுற மாதிரி திட்டுறதுக்கு ஹிந்தி கத்துக்குங்க அப்படின்னாங்க. என்ன காரணத்துக்கு ஹிந்தி படிக்கணுமா? பானிபூரி, சாம்பார், கைய பிடிச்சி இழுக்கிறது. நாங்க ஏன் நட்ட நடு ராத்திரில சுடுகாட்டுக்கு போனோம்? மொழி என்பது ஒரு தகவல் தொழில்நுட்பம். இந்தி உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஆங்கிலம் எந்த வாயில் சுட்டாலும் வராது. G7 மாநாட்டுக்கு போயிருக்கிறார் நம்ம வடை சுட்ட ஜி, தெரியுமா? நாளும் நித்தம் ஒரு வடை சுட்டு கொண்டிருக்கிற நம்ம G7க்கு போயிருக்கார். அங்க போய் பிரெஞ்சு அதிபரை கட்டி பிடிச்சார். பிரெஞ்சு அதிபர் ஒரு கேள்வி கேட்டார், சாதாரண கேள்வி, how are you அப்படின்னார். டப்புன்னு நம்மால் திரும்பி டிரான்ஸ்லேட்டரை பார்த்து ஹிந்தியில பதில் சொல்றார். பிரெஞ்சு அதிபருக்கு ஆங்கிலம் அந்நிய மொழி. அவங்க பிரெஞ்சு தான் நேசிப்பாங்க, ஆங்கிலம் கலக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பிரெஞ்சு அதிபர் பொதுத்தளத்துக்கு வருகிற போது ஆங்கிலம் பேசுகிறார், நம்மால ஹிந்தி பேசுறார். ஒரு இளவும் புரியல. இவர் பாட்டு கேட்க பொக்கன்னு சிரிக்கிறாரு. அவங்க உலகமே வேடிக்கை பார்க்கிறது. எப்படி 10 ஆண்டு காலம் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், 12 ஆண்டு காலம் ஒன்றிய அரசினுடைய தலைமை அமைச்சர் உலக நாடுகளுக்கு போகிறார். ஆங்கில மொழி தெரியவில்லை, நம் கருத்தை பகர முடியவில்லை. அவன் என்ன சொல்றான் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அண்ணா அன்றைக்கு சிந்தித்தார். அண்ணா சொன்னார், ஆங்கிலம் என்பது இந்தி பேசுகிறவர்களுக்கும் அந்நிய மொழி, தமிழ் பேசுகிறவர்களுக்கும் அந்நிய மொழி. ஆனால் இந்த மாநிலத்தை
ஒன்றாக இணைப்பது ஆங்கிலமாகத்தான் இருக்க முடியுமே தவிர இந்தியை நான் கற்றுக்கொள்வது என்று நீ என் மீது திணிப்பதோ, தமிழை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உன் மீது திணிப்பதோ எதேச்சை அதிகாரம். ஆனாலும் சொல்லுகிறேன், உங்கள் இந்தியில் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது? டெலிபோன் டைரக்டரியோ ரயில்வே டிக்ஷனரி தவிர உங்ககிட்ட ஒண்ணும் கிடையாதுடா. என் தாய்மொழி எப்படி தெரியுமா? எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் தேசிய மொழியை தீர்மானிக்க வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய தேசிய பறவை எதுன்னு கேட்டார் அண்ணா. மயில் என்று சொன்னார்கள். அப்போது அண்ணா சொன்னார், எப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்திருக்கிறார் பாருங்கள். அண்ணா சொன்னார், மயில் தான் தேசிய பறவை. எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் தேசிய பறவையை நிர்மாணிக்க வேண்டும் என்றால் காக்கையை தான் தேசிய பறவையாக அறிவித்திருக்க முடியும், மயிலை அறிவித்திருக்க முடியாது. இந்தி காக்கை போல, மயில் போல எங்கள் தமிழ். ஆகவே எங்கள் தாய்மொழியான தமிழ்தான் உலகத்தின் மூத்த குடி என்று அண்ணா சொன்னார்.